இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதற்கு ஒரே லட்சியம் என்ன? அதிசயங்கள் செய்வதற்கா? அதிசயங்கள் அற்புதங்கள் என்பது பை ப்ராடக்ட்ஸ், மெயின் ப்ராடக்ட் கிடையாது. நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா தெரியும். அதாவது சூப்பர் மார்க்கெட் நீங்க அரிசி பருப்பு மளிகை சாமான் வாங்க அந்த ஒரு இன்டென்ஷனோட போறீங்க, அப்படிதானே? போய் எல்லாம் வாங்கியாச்சு. கியூல நிற்கும் போது இந்த சைடு ஒரு லாலிபப் இருக்கும், அந்த சைடு 2 சாக்லேட் இருக்கும். அப்போ பரவாயில்ல, இதே 2 தூக்கி. நீங்க சூப்பர் மார்க்கெட் போனது லாலிபப் வாங்கயா போனீங்க? எதுக்காக போனீங்க? அரிசி பருப்பு வாங்குறதுக்கு. இந்த லாலிபப் அப்படிங்கிறது என்னது? பை ப்ராடக்ட். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதன் ஒரே கண்ணோட்டம் என்ன தெரியுமா? பாவ பாரத்தை உன்னிடம் இருந்து அகற்ற. உயிர்த்த கிறிஸ்து எங்கேயாவது அற்புதம் செஞ்சாருன்னு பைபிள்ல இருக்குதா? எங்கேயுமே செய்யல. அற்புதம் போதும். காரணம் அற்புதங்கள் உனக்கு விசுவாசத்தை கொடுக்காது. இல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதிசயங்கள் அற்புதங்கள் எதிர்பார்த்து தேவாலயத்துக்கு போன அப்படின்னா, தியான மையத்துக்கு போன அப்படின்னா, அல்லது வேளாங்கண்ணிக்கு உவரிக்கு போன அப்படின்னா விசுவாசத்தில் கொஞ்சம் கூட நம்மளால வளர முடியாது. அப்ப விசுவாசத்தை தருவதற்கான ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? சிலுவை. பாவ பாரம் இருக்கிறதே, அதை ஒரே ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது இந்த சிலுவையால மட்டும்தான்.